ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டேஸ்டான மோர் குழம்பு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ இதுல 150 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 1 மணி நேரம் ஊற வச்ச துவரம்பருப்பு பச்சரிசி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சின்னதா கட் பண்ண 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பீஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்போ இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வாணல்ல 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அடுத்து 1 கப் தயிர்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இதோட 2 கப் தண்ணி சேர்த்து குழம்புல சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டா டேஸ்டான மோர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.